7.5 8 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கனவுகளோட ஆரம்பித்தோன்னெலாம் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப ஜாலியாக யதார்த்தமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு 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 8 10 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோன்னு கூட சொல்ல முடியாது. சும்மா அப்படி யதார்த்தமாக அப்படி நடந்த ஒரு விஷயந்தான். சொல்லுவாங்கள்ல, யதார்த்தமாக நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ அந்த மாதிரி நாங்களும் ஆரம்பித்தோம். அரசியல் நையாண்டிகள் பண்ண ஆரம்பித்து அது இன்றைக்கி சோஷியல் செட்டையர் பண்ணி இன்றைக்கி இந்த ஃபார்மில் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்குது. திட்டமிடுதல் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு அந்த திட்டமிடுதல் இருந்ததான்னா தெரில. ஒரு மாதிரி நாங்கள் இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்ப கால வெர்ஷனுக்கு ஏடியாக நான் போய் வாய்ப்பு கேட்டுக்கிட்டேன் பிரசன்னாகிட்ட, அருண் மூலமாக. ரொம்ப ஜாலியாக அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால் நாங்கள் அப்படியே தள்ளி போய் நாங்கள் நக்லைட்ஸில் நிறைய வீடியோஸ் பண்ணோம். அப்போது ஏடியாக இருக்கணுமா நடிகனாக இருக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் ராஜேஷ் என்னையை வந்து கூப்பிட்டு பேசினார், என்னையும் அருணையும். அது ஒரு தேங்க்யூ தலைவா, லைஃப் சேஞ்சிங் டெசிஷன். இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னே தெரில. ஒரு உருப்படாத ஏடியாக இருந்து அதையும் சரியாக பண்ணாமல் என்ன இருப்பேன்னு தெரியாது. நான் வந்து நக்லைட்ஸில் கொஞ்சம் வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃபாக வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டு, ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ இன்றைக்கி ஓரளவுக்கு இப்போ ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டராக வந்து லேண்ட் ஆகியிருக்கேன் சினிமாவில்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோடய மென்டார் பிரசன்னா அண்ணா தான். அவரோட எல்லா அடிப்படைகளையும் எடுத்துக்கிட்டு நான் வேலை செஞ்சது மட்டுமே தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறதுக்கான காரணம். அதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா. எங்கள் டீம் சுஜித் ஆகட்டும், கண்ணன் ஆகட்டும், நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நிவி ஆகட்டும், நாங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் எங்களோட கெரியர் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இங்கே நாங்கள் ப்ளேஸ் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட் தான்.